வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வடகறி எப்படி பண்ணுறது தாங்க. இது ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வடகறிக்கு ஏற்ற போல் பதமாக இந்த மாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச இந்த மாவை சிறு சிறு உருண்டையாக எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு அரை வேக்காட்டில் இந்த உருண்டையை பொரிச்சு எடுத்துக்குங்க. முழுசாக வேக அடிச்சுட்டு போகிறீங்க, வேக அடிச்சோன்னா இது போண்டாவாயிடும். அதனால் அரை வேக்காட்டில் பதமாக இந்த உருண்டையை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வடகறி பதத்துக்கு தேவையான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி அரை வேக்காட்டில் இந்த போண்டாவை எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், கசகசா, ஏலக்காய் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சு இப்போ ஏற்கனவே சுட்டு வச்சிருக்க அந்த போண்டாவை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றுல வடகறிக்கு ஏற்ற போல் பக்குவமாக அந்த மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை விட்டுக்குங்க. போதுமான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை, லவங்கம், கசகசா, ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்காக. இதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வாசனை நல்லாவே வருது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிரேவியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல பக்குவத்துக்கு வந்துச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த வடகறிக்கு எவ்வளோ நம்ம தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாய்த்தூள். அந்த மிளகாய்த்தூளை போதுமான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடகறிக்கு தேவையான பதத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க வடகறி மாவு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக அப்படியே கலரி விடுங்க. இப்போ வடகறி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது தோசை, ஆப்பம், பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.